ஈரானுடன் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை, திடீரென்று அதிரடி முடிவெடுத்த ட்ரம்ப். இதுவரை தாக்கிடாத ரஷ்ய பகுதிகள், முதல் முறையாக உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். ஹார்முஸ் பாதுகாப்பு கடற்படை கப்பல்களை அனுப்பும் ஜெர்மனி. ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம், கிரேக்க கப்பலை சிறைப்பிடித்த ஈரான் கடற்படை. அமெரிக்க தரப்பில் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மருமகனான ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ஈரானுடனான நேரடி பேச்சுவார்த்தையின் இரண்டாம் சுற்றுக்காக சனிக்கிழமையன்று பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர்களது பயணத்தை ட்ரம்ப் ரத்து செய்ததுடன் ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவை வெற்றியின் விளிம்பில் இருப்பதாகவும் அமெரிக்க குழுவினர் பாகிஸ்தானுக்கு 18 மணி நேர விமான பயணம் மேற்கொள்வது பயனற்றது என்று கூறியுள்ளார். இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு என ஈரானியர்கள் தாங்கள் விரும்பும் எந்த நேரத்திலும் அமெரிக்காவை நாடலாம் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சனிக்கிழமையன்று பாகிஸ்தான் பிரதமருடன் இஸ்லாமாபாத்தில் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அங்கிருந்து ஏற்கனவே புறப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரானின் நிபந்தனைகள் தொடர்பில் அவர்கள் பாகிஸ்தான் பிரதமரிடம் விலக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் ஜெபாஸ் ஷரீப் மற்றும் பிற உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அப்பாஸ் ஆராக்சி மற்றும் அவரது தூதுக்குழுவினர் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்திலிருந்து இராணுவ விமானத்தில் பாதுகாப்புடன் புறப்பட்டுச் சென்றதாக அரச வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் ஆராக்சி பாகிஸ்தானுக்கு திரும்புவாரா அல்லது எப்போது திரும்புவார் என்பது குறித்த உறுதியான தகவல் ஏதும் வெளியாகவில்லை. அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தையின் புதிய சுற்று ஒன்றை ஈரான் முன்னரே நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் 2 முக்கிய நகரங்களில் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. ரஷ்யாவின் 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் ஒரு உயரமான குடியிருப்பு கட்டிடத்தில் இருந்து புகையெழுவதை சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகள் காட்டுகின்றன. ஸ்வெர்ட்லோவ்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள இந்நகரில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனை உறுதிப்படுத்திய ஆளுநர் டெனிஸ் பாஸ்லர் இதில் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் ஆனால் 6 பேர் காயமடைந்ததாகவும் கூறினார். அதேபோல் கஜகஸ்தானை ஒட்டியுள்ள செலியாபின்ஸ்க் பிராந்தியத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் அங்குள்ள ஒரு வளாகத்தின் மீதான தாக்குதல் தடுக்கப்பட்டதாகவும் உயிரிழப்போ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்று அப்பிராந்தியத்தின் ஆளுநர் தெரிவித்தார். உக்ரைனிய கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து 1700 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள செலியாபியன்ஸ் ஸ்வெர்ட்லோவ்ஸ்க் பகுதியில் தாக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். அதே சமயம் இரவோடு இரவாக 127 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஜெர்மன் கடற்படை கப்பல்களை மத்திய தரை கடலுக்கு அனுப்ப உள்ளதாக ஜெர்மனி பாதுகாப்புத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் சர்வதேச வர்த்தக கப்பல்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஜெர்மனி பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கியமாக கடல் கன்னிவெடிகளை அகற்றும் கப்பல்கள் படையில் இருக்குமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கப்பல்கள் எப்போது புறப்படும் என எந்த தகவலும் இல்லை. ஜெர்மனி அமெரிக்கா தலைமையிலான போரில் பங்கேற்கவில்லை என்றாலும் ஹார்முஸ் நிர்ணய பாதுகாக்க கன்னிவெடிகளை நீக்குதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பங்களிக்க உறுதியளித்துள்ளது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தின் 1/5 பங்கு ஹார்முஸ் நிர்ணய வழியாக நடக்கிறது. சமீபத்திய போரினால் இந்த ஹார்முஸ் நீரிணை 2 மாதங்களுக்கு மூடப்பட்டதால் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முடக்கியது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கிரேக்க கப்பலை ஈரான் கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த எபனோட்ஸ் என்ற கப்பலை ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சிறைப்பிடித்துள்ளது. லைபீரிய நாட்டின் கொடியுடன் இருந்த இந்த கப்பல் கிரேக்க நிறுவனத்துக்கு சொந்தமானது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் அமெரிக்க இராணுவத்துடன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த 6 மாதங்களில் இந்த கப்பல் பலமுறை அமெரிக்க இராணுவ தளத்துக்கு சென்று வந்து இருப்பதாக ஈரானிய உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எபனோன்ஸ் கப்பல் ஈரானின் தீவிர கண்காணிப்பின் கீழ் வர முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. ஈரானிய கடற்படை விடுத்த தொடர் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியதால் மட்டுமே கப்பலை பின்தொடர்ந்து சென்று வலுக்கட்டாயமாக சிறைப்பிடித்ததாக விளக்கப்பட்டுள்ளது.